Hi viewers, welcome back to my channel Lux Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லீவ் ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் தான். எல்போ ஸ்லீவில் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எப்போ மாதிரி தான் நான் வந்து 3 லேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து 3 லேயர்ஸ்க்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 லேயர்ஸ்க்கு செயின் ஸ்டிச்சிங் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு எப்பவும் போல தான் நம்ம வந்து 2 பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லைனா சிங்கிள் பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்டோன் சேர்த்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் சிங்கிள் ஸ்டோனாக வேணால் சிங்கிள் ஸ்டோனாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லேயர், அடுத்த லேயரும் சுகர் பீடு தான். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீட் நீங்கள் சிங்கிள் பீடாக வேணால் சிங்கிள் பீடாக கொடுத்துக்கோங்க. டபுள் பீடு வேணால் டபுள் பீடு. ஆனால் 3 பீடு அந்த மாதிரிலாம் சேர்த்து கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லேயர் வந்து கட் பீடு எப்போவுமே நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். டபுளாலாம் கொடுக்கக்கூடாது. சிங்கிளாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்கி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 கட் பீட் சேர்த்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த சைடு அதே மாதிரி ஒரு சம்கி 2 கட் பீடு, அதுக்கப்புறம் சென்டரில் சம்கி 2 கட் பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கட் பீடு இல்லைனா 4 கட் பீடு உங்களுக்கு எந்த அளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்து ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டே வந்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பார்டர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட புட்டாஸ் மாடல் வந்து கொடுக்க போகிறோம். புட்டாஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹெவி மாடலாக நான் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து பார்டர் வந்து நம்ம ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்கனால உள்ளாடி எல்லாமே கொஞ்சம் ஃப்ளவர் ஷேப் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி அந்த புட்டாஸோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கேப் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் 1.5 இன்ச் 2 இன்ச் 2.5 இன்ச் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் மார்க் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாகவே 2 இன்ச் கேப்பில் வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாகவே நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வந்து அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து ரவுண்ட் ஷேப் நமக்கு வேணும். அதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிள் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சின்னதாக போகணுன்னா சின்ன ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசாக வேணும் அப்படின்னா பெரிய ரவுண்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த டாட் அந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தோமோ அந்த இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கிளிப் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, கிளிப் ஸ்டோன் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் நீடில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். கிளிப் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் நீடிலையும் நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம ஆரி நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் ஆரி நீடில்லையும் ஸ்டிச்சஸ் கொடுப்பேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மல் நீடிலையும் நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுப்பேன். அது நம்மளோட டைம் பொறுத்து நம்ம வந்து
ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இத சுத்தி நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து குடுக்க போறோம். அதுக்கும் சம்கியும் நம்மளோட கட் பீடும் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஒரு சம்கி 2 கட் பீட் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து குடுத்துக்கலாம். இந்த மாரி கன்டினியூஸா அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாவே அந்த ஃப்ளவர் ஷேப் வர மாதிரி நம்ம கன்டினியூஸா ஸ்டிச்சஸ் வந்து குடுத்துக்கலாம். நான் வந்து கட் பீட்ல வந்து கோல்டன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இதுல உங்களுக்கு புடிச்ச கலர், வேற கலர்ஸ் கூட நெறைய இருக்கு. நம்ம சாரி கலர்ல கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது சாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லோ கலர் மாதிரி தான் வரும். அதனால நான் வந்து கோல்டன் கலர்லயே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்க சாரி கலருக்கு ஏத்த மாதிரி கிரீன், ரெட் அந்த மாரி எது வேணாலும் நீங்க வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸ்லீவ் ஃபுல்லாவே இதே சேம் மாடல்ல தான் நம்ம வந்து புட்டாஸ் வந்து குடுக்குறோம். அதுக்கப்புறம் சம்கியும் பார்த்தீங்கன்னா, நான் கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல கூட நீங்க வேற கலர் கூட நீங்க உங்களுக்கு புடிச்ச மாதிரி சம்கி கலர் கூட டிஃப்ரெண்ட்டா நெறைய இருக்கு. அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிம்பிள் ஒர்க்கு தான். ஆனா வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வியர் பண்ணும்போது, ரொம்பவே அழகா இருக்கும். அங்கங்கேயா புட்டாஸ் வந்து கொஞ்சம் பெருசா குடுக்கும்போது, நம்ம போடும்போது அது லுக் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். பார்டர் சின்னதா இருந்தாலும், அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து ரொம்பவே நீட்டா அழகான லுக்கா குடுக்கும். நீங்களும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Instagram and Facebook பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.